ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசைதான். ஆனா அதுக்கு எப்பவுமே பணம் செலவழிக்கணுமா? இதுதான் நாம இன்னைக்கு கேட்க போற கேள்வி. உண்மையான ஆரோக்கியம் அது உண்மையிலே நமக்கு இலவசமா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஜிம்முக்கு போறது, விதவிதமான சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது, அது இதுன்னு ஸ்பெஷல் டயட்னு நம்ம ஆரோக்கியத்துக்கான செலவு பட்டியல் மட்டும் நீண்டுக்கிட்டே போகுது இல்லையா? சில சமயம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாடா முடியலன்னு தோணும். இப்போதெல்லாம் ஆரோக்கியம்ங்கிறதே நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளா மாறிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. உண்மையான ஆரோக்கியத்துக்கான திறவுகோல் எந்த கடையிலயும் கிடைக்காது. அது ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? நலம் இலவசம்னு ஒரு கருத்தரங்குல சொல்லப்பட்ட ஒரு ஆழமான தத்துவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட மைய கருத்து என்னன்னா, உண்மையான நல்வாழ்வுக்கு நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, அப்போ இந்த இலவச ஆரோக்கியம்னா என்ன? அதோட முதல் மற்றும் மிக முக்கியமான கருத்து இதுதான். ஆரோக்கியம்ங்கிறது ஒரு விதமான சுதந்திரம். டாக்டர் அழக ராமானுஜத்தோட பார்வையில ஆரோக்கியம்னா உடம்புல வியாதி இல்லைன்னு சொல்றது மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு முழுமையான சுதந்திரம். அதாவது நோய் கிருமிகளிடமிருந்து சுதந்திரம், நம்ம மனச காயப்படுத்துற மத்தவங்களோட பார்வையிலிருந்து சுதந்திரம், அப்புறம் ரொம்ப முக்கியமா நமக்குள்ளேயே ஓடுற குழப்பமான எண்ணங்கள்ல இருந்து சுதந்திரம். இதுதான் முழுமையான ஆரோக்கியம். பாருங்க, இந்த ஒரு வரி அதை எவ்வளவு அழகா சொல்லுது. நம்மளோட மனப்பான்மை, நம்மளோட அணுகுமுறை, இதுதான் நம்ம ஆரோக்கியத்தோட உயரத்தையே தீர்மானிக்குது. எல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கு. இந்த தத்துவத்தோட அடிப்படை ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்க இப்ப திரையில பாக்கறது பிரபஞ்ச ஆற்றல் ஓட்ட வரைபடம். இது என்ன சொல்லுதுன்னா, வெளியில இருக்கிற காற்று, வெப்பம் மாதிரியான இயற்கை ஆற்றல்கள் வேற, நாம வேற இல்ல. அது நம்ம சுவாசம், நரம்பு மண்டலம்னு உடம்போட ஒவ்வொரு அமைப்போடையும் நேரடியா இணைஞ்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இந்த வரைபடம் தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலயும் இருக்கிறத பாருங்க. இது ஒரு மொழி சார்ந்த விஷயம் இல்ல. நம்ம உடம்ப இயற்கையோட இணைக்கிற இந்த சிந்தனை எந்த கலாச்சாரத்துக்கும் மட்டும் சொந்தமானது இல்ல. இது ஒரு உலக பொதுவான உண்மைங்கிறது தான் இதை நமக்கு உணர்த்துது. சரி, இந்த ஆழமான தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையா ஒரு சூத்திரம் மூலமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அட, கணக்கு சூத்திரம்லாம் வருதேன்னு பயந்துராதீங்க. இது ரொம்ப சிம்பிள். பேராசிரியர் டாக்டர் மாதவன் தந்த நல்ல ஆரோக்கியத்திற்கான சமன்பாடு இது. ஆரோக்கியத்தோட முழு ரகசியத்தையும் இந்த ஒரே வரியில அடக்கிடலாம். வாங்க இந்த சமன்பாட்டை உடைச்சு பார்க்கலாம். ஹெச் அப்படிங்கிறது ஆரோக்கியம். ஆனா அதோட உயிர் நாடியே இந்த ஆர், என் மற்றும் பி தான். அதாவது நம்மளோட சுவாசம், நரம்பு மண்டலத்தோட வெப்ப ஓட்டம், அப்புறம் இரத்த ஓட்டம். இந்த மூணையும் பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வர்ற குழாய்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த 3 குழாயும் எந்த தடையும் இல்லாம வேலை செஞ்சா ஆற்றல் நல்லா பாயும், நம்ம ஆரோக்கியமும் தானா சூப்பரா இருக்கும். எல்லாம் சரிதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த கருத்தரங்கிலேயே சிலர் கேட்டிருக்காங்க, ஆரோக்கியம் உண்மையிலேயே இலவசம் தானா? இதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லையா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் தொடங்குது. ஒரு பக்கம் டாக்டர் அழகர் ராமானுஜம் ஆரோக்கியம்ங்கிறது மன சுதந்திரம்னு சொல்றாரு. ஆனா பிரகாஷ் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இலவசம்னா முயற்சியே இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற சோம்பலையும் அறியாமையையும் தாண்டி ஆரோக்கியத்தை அடைய நாம தான் முயற்சி செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ நிஜ வாழ்க்கையில இந்த இலவசம் ஆனா முயற்சி தேவைங்கிற கருத்து எப்படி வேலை செய்யுது? வாங்க இந்த பிரமிக்க வைக்கிற ஒரு நிஜ கதைய பாப்போம். இது பத்மபிரியா அவங்களோட கதை. அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா எக்ஸீமா, அதாவது நாள்பட்ட தோல் அலர்ச்சியால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போதான் அவங்க ஒன்னு உணர்றாங்க, தன்னோட தோல் பிரச்சனைக்கும் தன்னோட மனநிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு. தன்னை குணப்படுத்திக்க அவங்க செஞ்சது 2 சிம்பிளான விஷயம்தான். இதுக்கு பைசா செலவில்ல, ஆனா மன உறுதி ரொம்ப தேவைப்பட்டது. ஒன்னு, நான் கண்டிப்பா குணமாயிடுவேன்னு தினமும் தனக்குத்தானே உறுதியா சொல்லிக்கிட்டது. 2வது, பாதிக்கப்பட்ட இடங்களை தொட்டு தியானம் மூலமா நல்ல ஆற்றலை தனக்குத்தானே கொடுத்துக்கிட்டது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்பவே முடியாது. 90% குணம். அவங்க தன்னோட உணவு, வாழ்க்கை முறை, ஏன் அவங்க வாழ்ந்த இடத்த கூட மாத்தல. மாறின ஒரே விஷயம் அவங்களோட மனசக்தி மட்டும்தான். இது எவ்ளோ பெரிய சான்று இல்லையா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரோக்கியத்துக்கான கருவிகள் இலவசமா இருந்தாலும் அதை பயன்படுத்த நம்மளோட கவனம் தேவை. சரி, அந்த கருத்தரங்கிலிருந்து நமக்கு கிடைச்ச சில முக்கியமான கருவிகளை இப்ப பார்க்கலாம். இத பாருங்க, இது மனசுக்கான ஒரு மருந்து சீட்டு மாதிரி. நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறது, நல்ல எண்ணங்களையே மருந்தா பயன்படுத்துறது, மனசு விட்டு சிரிக்கிறது,
ஏன் நம்ம கோபத்தை கூட ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா மாத்துறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அடுத்து உயிர் கடிகாரம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் வேலை செய்ய ஒரு சரியான நேரம் இருக்கு. நம்ம வாழ்க்கையை இந்த கடிகாரத்தோட சேர்த்து சரி பண்ணிக்கிட்டா அதுவே நமக்கு ஒரு இலவச ஆரோக்கிய போனஸ் மாதிரி தான். உதாரணத்துக்கு அதிகாலை 3 மணிலிருந்து 5 மணி வரை நுரையீரலோட நேரம். அந்த நேரத்துல நம்ம ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செஞ்சா அது நுரையீரலுக்கு அவ்வளவு நல்லது. கடைசியா உணவு. நம்ம உடலுக்கு ஒரு சமநிலை ரொம்ப முக்கியம். இந்த தத்துவத்தின்படி நம்ம உணவுல 80% காரத்தன்மை கொண்ட உணவுகளும் 20% அமிலத்தன்மை கொண்ட உணவுகளும் இருந்தா அந்த சமநிலைய நம்ம சுலபமா அடையலாம். எதை சாப்பிடணும்னு முடிவு பண்றதும் நம்ம கையில தானே இருக்கு. நிறைவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு இலவசமான மாற்றம் என்னவா இருக்கும்னு யோசிங்க. அது ஒரு சின்ன மூச்சு பயிற்சியா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல சிரிப்பா இருக்கலாம். அத இன்னிக்கே ஏன் இப்பவே தொடங்கலாமே.